வல்லவராயிருக்கிறார். இன்றைய தியான வசனத்திற்காக நாம் புறப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். சங்கீதம் 37 3ஆம் வசனம். மேலோட்டமாக சில வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிப்பதற்காக முதல் வாசிப்போம். சொல்லுமா இன்னொரு முறை. சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். ஒருவேளை முதல்ல வாசிச்சு நம்மளால முடியாம போயிடலாம். என்னது? அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும் என்று. தீமை செய்யாமல் இருந்தாலே போதும், நன்மை செய்த மாதிரி தான். ஆமென். ஆனா ஒன்று செய்யணும். தேசத்திலே நீ வாழ்ந்து குடியிருந்து குடி பெயரவும் நான் கற்றுக்கொண்டேன். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம்ல, குடியிருக்கவும் குடிபெயர்ந்து போகவும் நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று சொல்றார். எங்கு போக போறோம்? குடியிருக்க. மறுமையின் ராட்சியமாகிய ஆண்டவர் நமக்காக கைவேலை இல்லாத நித்திய வீடு வச்சிருக்கிறார். அதற்கு குடிபெயர்ந்து போவதற்கு ஆயத்தமாயிருக்கிற நாம் இங்க என்ன செய்ய வேண்டும்? தேசத்தில் குடியிருக்கையில் சத்தியத்தை என்ன செய்ய வேண்டுமாம்? மேய்ந்து கொள்ளு. அருமையான வேத பகுதி இது. இந்த அதிகாரமே இந்த சத்திய வசனத்தை மேய்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மிக அருமையான ஒரு அதிகாரம். அல்லேலூயா. இதை விட 34 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனப்படமா மேலேருந்து கீழ் வரைக்கும் கடற்கடன்னு ஒப்பிப்பேன் சின்ன வயசுலயே. ஆனா இந்த அதிகாரம் அதிலை விட இந்த சத்தியத்தை நீ மேய்ந்து கொள் என்று நமக்கு ஒரு ஆகார போஷிப்பை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை நம்ம எதற்கு மேய்ச்சல் அண்டைய புல்லுள்ள இடங்களுக்கு கொண்டு போகிறார் என்று சொன்னால், மேய்ந்து கொள்வதற்காக, சாப்பிடுவதற்காக. பந்தியிலே அமர்ந்த நாம் நல்ல பதார்த்தங்களை, ஆகாரங்களை உட்கொள்ளுவது போல நாம் என்ன செய்ய வேண்டுமா? புற்களை மேய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஜீவன் அது ஆகாரத்தை இடாமல் போனால், ஒரு மனிதனே ஆகாரம் எடுக்கவில்லை என்றால் நலிந்து போய்விடுவான். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், தேவனை தரிசிக்கிற பிள்ளைகள் டெம்பரரியாய் குடியிருக்கிறோம். நாம் நிலையற்றவர்களாய் இருக்கிற இப்பூமியிலே நிலையான ஆசீர்வாதத்திற்கு நாம் நுழைய ஆயத்தமாயிருந்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கிற போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவைகளை படிக்க வேண்டும், கிரகிக்க வேண்டும், வைத்து பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 31ஆம் வசனம் சொல்வது என்ன? அதே அதிகாரத்தில் தேவன் அருளிய வேதம் என் இருதயத்தில் இருக்கிறது, என் நடைகளில் ஒன்றும் பிசகுவதும் இல்லை. மேய்து கொள்ளுகிற மேய்ச்சலின் இந்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். என்ன நடக்கிறது? இருக்கிறது. அவன் நடந்து போவானால் ஒரு பிசகுதல் வருவது கிடையாது என்றால், என் பாதங்கள் சறுக்குகிற போது அது இல்லை, நோ சான்ஸ், வருவது கிடையாது. பாதம் சறுக்கவே சறுக்காது, பிசகவே பிசகாது. அல்லேலூயா. சில பேர் நடப்பாங்க, டக்குன்னு கால் பிடிச்சுக்கிடும், ஒரு பெரிய வலி வரும், வீக்கம் வரும், வேதனைகள் தரும். ஹீல்ஸ் ரைஸ் பண்ணிட்டே நடப்பாங்க சில பேர். சிறு வயதிலிருந்தே ஹீல்ஸ் போட்டு கொஞ்சம் ஸ்டைலிஸ்டாக ஆவாங்க, குள்ளமாகிற உயரம் காட்டுறதுக்கு. அந்த 1.5 இன்ச்சில் ஒன்றும் நம்ம காண போகிறதில்லை. ஆனால் அது சில நாட்கள் வரும்போது பயங்கர வலி வரும். கால் பயங்கர வலி வரும். நீ காலமெல்லாம் போட்ட நேரத்தை விட அந்த கால் வலி அதிக நேரங்கள் உன் சரீரத்தில் இருக்கும். ஹீல்ஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம் பாதங்களை சரியாய் வைத்திருக்கிறார். அதை உயர்த்தி நடக்க வேண்டும் என்று எண்ணினால் அது பேராபத்தில் முடிந்துவிடும். அல்லேலூயா. நடைகள் பிசகுவது இல்லை. சரியான பாதையில் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு நாம் எதை மேய்ந்திருக்க வேண்டும்? சத்தியத்தை மேய்ந்திருக்க வேண்டும். ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம், மிருகங்கள் மேய்ந்து கொள்ளுகிறது. நாம் எடுத்து அவைகளை பிசைந்து எடுத்து
மிக அழகாக சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த மிக அற்புதமான ஞானம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மிருகங்களை பாருங்கள், பாவம். அதை பார்த்து என்னைக்காவது நீங்கள் அழுதுருக்கீங்களா? நான் கண்ணீர் விட்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய நிலத்திலே மாடுகளை இயக்கும் போது அவைகள் எதையும் தின்றுவிடக்கூடாதுன்னு வாய்க்கு பூட்டு போட்டவன். வந்துச்சு ஒரு நாள், இன்னைக்கு அன்னைக்கு தோங்கணும், இன்ன வரைக்கும் வா பூட்டிலே தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நினைச்சேன், ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்கு இன்னைக்கு நான் வாயை மூடிக்கிட்டு போறேன். அன்னைக்கு நான் மிருகத்தை கட்டினேன், கேழ்வரகு கீழே போட்டுட்டு மாடை ஓட்ட தின்னுடணும், அதுக்கு வாய் பூட்டு போட்டு. கர்த்தாவே சப்பா, அவைகளுக்கு ஆகாரம், அவைகளை எப்படி வேலை செய்து கொண்டே சாப்பிடுது. நான் வேலை செய்து சாப்பிட மாட்டோம், அதுக்குன்னு 1 மணி நேரம் ரெஸ்ட். அழகா சாப்பிடுது, நேர்த்தியா சாப்பிடுறது, இஷ்டம் போல மசாலாக்களை சாப்பிடுறது, பழங்களை சாப்பிடுகிறது, எல்லாவற்றை சாப்பிடுகிறோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த இடம் ஏதேன். அங்க என்ன செய்தார் ஆண்டவர்? பழங்களை புசிக்க வைத்திருந்தார். பூமியின் விளைச்சலால் நம்மை புசிக்க வைத்தார். மிருகங்களின் பலன்களை புசிக்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆனால் இங்க என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? சாப்பாட்டை ஒண்ணு விடாம கம்ப்ளீட்டா சாப்பிட்டு பிடிப்போம். நான் 3 வேளை, 5 வேளை கூட சாப்பிடலாம். சாப்பாட்டுல ஒரு குறையும் கிடையாது, இஷ்டம் போல சாப்பிடலாம். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? வசனம் கிடைக்காத நாட்கள் வரும் என்று வேதம் நமக்கு சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளம். இன்னைக்கு மத்திய சர்க்கார் என்ன செய்திருக்கிறது தெரியுமா? இந்துக்கள், முகமதியர், கிறிஸ்தவர்கள், மற்ற இதர பௌத்தர்கள் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். இதிலே தாங்கள் மட்டும் தான் இந்துக்களாகிய இந்து தேசத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் இருக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? முகமதியருக்கு நேற்று எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நேற்று எல்லாம் 2 அவைகளிலேயும் பாஸ் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா? முகமதியர்களுடைய அந்த தர்காக்கள், மாஸ்க், இதெல்லாம் அவங்களுடைய சொத்து. அவர்களே கொடுத்து விடுவார்கள். இந்த இடம் தர்கா கட்டுவதற்கு, முஸ்லிம் மாஸ்க் கட்டுறதுக்கு, மற்ற கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்கு எல்லாம் கொடுத்து விட்டார்கள். அவைகள் அப்படியே நிர்வகிக்கிறார்கள். யார்? அவர்களே நிர்வகிப்பார்கள். இப்போ அரசாங்கம் இறங்கி என்ன தெரியுமா செய்திருக்கிறாங்க? அந்த இடங்களை எல்லாம் கையகப்படுத்தி வக்ஃபு வாரியம், நீங்க படிச்சு கேட்டிருப்பீங்களே, வகுப்பு வாரியம், வகுப் போர்டு தயார் பண்ணி இப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அது ஃபுல் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. நேத்தோடு முடிஞ்சிச்சு. எல்லாம் முகமதியர்கள் மேலே கையை வச்சுட்டாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் நடக்காது. ஏன்னா அவங்க அதிகமான வலுவான ஆட்களாய், எம்பிக்களாய் அங்கே இருக்கிறாங்க. 500 சில்லரை, இப்போ என்ன ஆயிடுச்சு? 800 சில்லையை அடுத்த ஆண்டு 29 எலெக்ஷனில் அவங்க வைக்க போகிறாங்க. அவங்க மெஜாரிட்டி ஆகிடும். தென்னகத்தை இருக்கிற எந்த எம்பி வந்தாலும் வராவிட்டாலும் தோட்டா அவங்க அங்கே முடிச்சிட்டாங்க. யாருக்கு? கற்றுக்கொள்ள தான் நான் சொல்லுகிறேன் சரித்திரம். அதற்கு அடுத்த பிளான் கிறிஸ்துவ மேலே வந்துட்டாங்க. கத்தோலிக்க சபைகளுக்கு அநேக இடங்கள், நாமாவது ஒரு இடத்த கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு கட்டிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. கத்தோலிக்க மதம் ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு முன்னால, பெந்தேகோஸ்தேக்கு முன்னால ப்ராட்டஸ்டன்ட், ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு முன்னால கேத்தலிக். கத்தோலிக்க நிறுவனங்கள் இத்தாலியிலிருந்து, லண்டனிலிருந்து நம் நாடு வரைக்கும் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற காத்தலிக் சபைகளுக்கு பொதுவான இடங்களை கொடுத்து வைத்து, விஸ்தாரமான நிலங்கள், ஒரு சபை ஒன்று கட்டியிருந்தார்கள். ஆனால் அதற்கு வெளியிடங்களில் நிறைய நிலங்கள் இருக்கும். இந்துக்களுடைய கோவில்களுக்கு இருக்கிறது போல கிறிஸ்தவ கேத்தலிக் சர்ச்சுக்கு நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டவர்களாய் ஒரு இடம் கிடைத்தால் போதும், அதிலே நாம் ஆராதனை செய்கிறோம். அப்படியல்ல கேத்தலிக். மிக பிரமாண்டமான பல ஏக்கர்ஸ் இருக்கிறது. இப்போ அடுத்த ஸ்டெப் அதில் கை வைக்க. இது அப்படியே பரவி வந்து கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்தில் ஒடுக்க முடியுமோ, கிறிஸ்தவர்களுக்கு எந்த விதத்தில் இகழ்ச்சிகளை சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு சகோதரி
பிரசங்கம் பண்றாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல. சாதாரண ஒரு பார்த்தாலே பாவமா இருக்கு, ஆனா படிச்ச திறமையானவங்க, பார்த்த ஒரு ஏழையா இருக்கு, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. போறவங்களெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார், ஆண்டவர் சீக்கிரம் வர போறார், மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு. ஒரு வந்து என்ன நீ பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுற, அங்க போய் சொல்லு, இங்கெல்லாம் பொதுவில் பேசாத, சட்டம் இருக்கு தெரியுமான்னு சொல்லுது அந்த அம்மா. என்ன சட்டம் நான் சொல்லட்டா, விடு. வரிக்கிட்டே போறா அந்த அம்மா, தைரியமா வசனம் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இன்னொருத்தனும் சப்போர்ட்டுக்கு வந்து எதிர்க்கிறான் அந்த ஸ்திரீ, அது சவாலி சகோதரி வந்துடுச்சு இன்னைக்கு. அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு எதிரான, ஏன்னா அங்க பலக்க 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 இங்க நடமாற ஒவ்வொருத்தனுக்கும் வீரமும் வைராக்கியமும் வந்துடுச்சு. கிறிஸ்தவ வார்த்தைகள் அவனுக்கு பிடிக்கல, பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. வசனம் என்னைக்கு கிடைக்காம என்ன அடைபடுமோ தெரியாது. அல்லேலூயா. நம்முடைய நாடு மிகுந்த கஷ்டத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவுபடுத்தி வாழணும். அல்லேலூயா. நம் குடும்பத்துக்கு ஜெபிக்கலாம்னு பரவாயில்ல, மத்திய அரசுக்காக ஜெபிக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. அது ஒன்று கூட நிறைவேற்ற விடாத தடுக்குகிறது நம்முடைய தமிழகம் ஒன்று மாத்திரம்தான். அதற்கு சப்போர்ட்டாக 2-3 மாநிலங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்திற்கு எதிராய் வலை வீசுவதற்கு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே வசனம் கிடைக்காத நாட்கள் வரும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு கதை. அடுத்த பிளானே அதான். இனி வரப்போற நியூஸ் எல்லாம் பார்த்தோமா, இங்க கை வச்சாங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருவான். அவங்களுக்கு எப்படி வக்பு வாரியம் கொண்டு வந்தானோ அது மாதிரியே ஆண்டவர் அதெல்லாம் காக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரோடு கூட நாம் எப்போதும் இருக்கிற பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்வதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஒரு பக்தன் பாடின பாட்டு ஞாபகம் வருது. சத்திய வேதம் தந்த உத்தமர் இயேசுவுக்கு சரிக சொல்லி பாடுவேன், சரிக சொல்லி பாடுவேன். வேதத்தை தேவன் நமக்கு கொடுத்தது எதற்கு தெரியுமா? மட்சி பேக்ல வைக்கிறதுக்கோ பத்திரப்படுத்துவதற்கு அல்ல. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை மேய்ன்னு அது கொண்டு போய் மாட்டான்னு வச்சா மேய்ஞ்சிடுமே, தின்னு போட்டோம் தாளை ஆடு மேய்க்க விடலாமா? அதில் இருக்கிற வசனங்களை, வார்த்தைகளை நாம் எடுத்து படித்து, நான் வசனத்தை உட்கொண்டேன். எவ்வளவு வைராக்கியமா சொல்றாருல்ல, அதை தான் நம்ம செய்யணும்னு சொல்றாரு அவர் இன்று காலையிலே. அல்லேலூயா. 91 சங்கீத புஸ்தகத்தின் 4ஆம் வசனம். செட்டைகளின் கீழ் அடைக்கலத்துக்கு பிறகு என்ன வருது? சத்தியமே உனக்கு பரிசை கேடகம். ஒரு யுத்த களத்துக்குள் உன்னை ஆயத்தப்படுத்தி நிறுத்துகிறது சத்தியம். சத்தியத்தை மேய்ந்து கொண்டால் நாம் யார் ஆகிறது தெரியுமா? அல்லேலூயா. என்னவாகிறோம்? பரிசை கேடகம், சர்வ ஆயுத வர்க்கங்களை தரிப்பதற்கு சத்தியம் உன்னை தயார் செய்கிறது. ஆமென். சத்தியத்தை மேய மறுத்தாள் நீ யுத்தத்திற்கு ஆயத்தவாளி கிடையாது. ஆமென். எத்தனை பேர் சத்தியத்தை கடந்த வாரத்தில் வாசிச்சோம்? இந்த மாதம் பிறந்ததுல இருந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. வேதத்தை பிரிக்கணும், தினம் தினம் மூடி மூட்டை கட்டி வச்சுட்டு வரும்போது எடுக்கக்கூடாது, இங்கேயே வச்சுட்டு போகக்கூடாது. வேதம் வீட்டில் ஒன்று இருந்தால் பரவாயில்ல, கையில் தூக்கி சுமக்கணும். ட்ரெயினில் உட்காந்துறியா கொஞ்ச நேரம் பிரித்து படிக்கணும். மற்றவர்கள் பத்தியில் நீ கிறிஸ்தவன்றதை காட்டணும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஜென்டில் ஆகிட்டோம், ரொம்ப ரொம்ப நம்ம லேட்டஸ்டாக ஆகிட்டோம். முந்தையெல்லாம் சபைக்கு வந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருப்போம், குத்துற பின்னு கூட ஒயிட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் மாறிப்போம், சேஞ்சஸ் ஆகிடுச்சு. உலகத்தானுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. ஸ்திரீமார்களை கண்டாலே பரிசுத்தம் ஜொலிக்கும். அல்லேலூயா. இப்போ நமக்கு என்ன, புறம்பான அலங்கரிப்பாகிய அதெல்லாம் இல்லாமல் அமைதலும் சாந்தமும் மறைந்திருக்கிற குணமே என்று சொல்லிருக்கிறதே.
நாம் எதில் இருக்கணும்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுதல் இருக்கணும். அல்லேலூயா. அலங்காரம் வெளிச்சமாய் இருக்கணும். எதில் இருக்கணும்? வசனத்தை படித்தவர்களாய் நாம் இருக்கணும். வசனத்தை தினம் பிரித்தால் ஒழிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. எக்கெதுனா கேட்டு போட்டாது, வெற்றி போட துண்டு போட்டப்போ ஒரு வசனம் சொல்லி படிச்சு ஒப்பிச்சாதான் என்னது, வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான், ஜெபத்தில் உட்காந்தாதான் சாப்பாட்டுக்கு. அந்த அடிப்படை தான் இன்றைக்கு நமக்கு பெற்றோர் கவனிக்காமல் போனால் பிள்ளைகள் தாறுமாறாக போயிடுவாங்க. அல்லேலூயா. நான் சபையில் பல முறை எச்சரித்திருக்கிறேன், உன் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமா பாருங்கள், வசனம் சொல்லி கொடுங்க, சபைக்கு கொண்டு வாங்கன்னு. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு தாறுமாறாக போயிட்டாங்க. ரொம்ப ஆபத்து. நம்முடைய விசுவாசமே அழிந்து போகிறது, சத்தியமே நிலைத்திருப்பது கிடையாது. அல்லேலூயா. நம் சபையில் வந்து நம் பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு இல்லை. நினைச்சாலே வேதனை, வருத்தம் வருது. என்ன நினைக்கிறது? ஒன்றுமே நினைக்க முடியல. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய கஷ்ட நிலைமைகளுக்கு பெற்றோர் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆராதனைக்கே தூர போக வேண்டியதாகி போச்சு. கஷ்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த சத்தியம் நமக்கு என்னவாய் மாறுதுன்னு சொல்றாரு? பரிசையும். அப்படி எதிரி ஆனவன் உனக்கு அம்பு எய்தாலும் நீ தடுத்து கொள்ளலாம். பரிசைகளை நீ உன்னிலே அணிந்து கொள்ளலாம். மிக ஜாக்கிரதையாக போருக்கு செல்லலாம். அல்லேலூயா. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் போராட்டம் இருக்கிறதே, அந்த போராட்ட களத்துக்கு நீ தயாராக நிற்கணும்னா சத்தியம் தான் அது ஜெயித்து நித்தியத்துக்கு கொண்டு போகும். ஆமென். சத்தியம் எவ்வளவு உண்மை என்று பாருங்கள். படி. நீ நடக்க முடியலனா கூட தினம் வசனத்தை படி. அதுக்குன்னு ஊரெல்லாம் போய் எங்கேயாவது ஒரு கல்யாணம், எங்கன்னா ஒரு சாவுனா கூட அங்கே போ. அதை விட்டுடு. நீ போய் தான் சாவு எடுக்க போறாங்களா? நீ போய் தான் கல்யாணம் தாலி கட்ட போறாங்களா? நோ. வெறுக்க வேண்டியதை விடு, விட வேண்டியதை விடு. சத்தியத்தை முதலாவது படி. கிறிஸ்தவங்க சத்தியத்தை மேய்ஞ்சிக்கோ. அங்க போல இன்னைக்கு சாப்பிட்டு வந்தாலும் ஒருவேளை கழிஞ்சிடும், அந்த மேய்ச்சலுக்கு போகாத. என்னை எல்லாம் கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம், அவ்வளோதான் நான் சாப்பிடுவேன். அங்கே ஓசியில் போடுறான்னு இந்த பேர் தட்டு கொண்டு போய் சோறு தின்னுவேன். நான் 2 தட்டு வச்சிருக்கிறேன் நான் வேலை செய்கிற இடத்துல சாப்பிட்றதுக்கு. மத்தியானத்தில் ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த பெருசு இருக்கும். ஆனால் கம்பெனியில் இருக்கிறது பெருசு, டிஷ்ஷெல்லாம் இருக்கும். அந்த மத்தியானம் சாப்பாட்டுக்கே கேட்பாங்க, என்ன இந்த தட்டு ஏத்தாருன்னு. ஆமாம். அதோட விசேஷம் காலையில் டிஃபனுக்கு இமுத்தூண்டு எடுத்துகிட்டு போவேன். நான் சாப்பிட்றது 2 இட்லி, தவறுனா 3 இட்லி. இதுக்கு என்னத்துக்கு இந்த பெருசு போட்டு எல்லாத்தையும் ஊற்றி வேஸ்ட் பண்ணி கொண்டு போய் கூட்டிட்டு ஆத்திரம் தாங்க முடியாது. லிமிட்டா இருக்கணும். அல்லேலூயா. காலையில் வசனம் படிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே மேய்ஞ்சிடணும் வசனத்தை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அந்த அமர்ந்த தண்ணீரும் புல்லும் நமக்கு மேய்ச்சலான பிறகு சரீரம் தெம்பாவது, பாடி புஷ்டி ஆகணும்னு பிள்ளை. அல்லேலூயா. கேடயத்தை பிடிக்க முடியுமா? பரிசையை அணைய முடியுமா? கண்ட இடத்துலலாம் சாப்பாடு சாப்பிடுறது, இப்படி வாயும் கழுவாம மூக்கியம் கழுவாம சோறு தின்றது அசுத்த கிரியைகள் ஆகணும். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால நாம் என்ன செய்யணும்? தேவையானது ஒன்று மட்டும் எடுத்துட்டு போயிட்டே வாயில போட்டு கடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கணும் 3 நேரமும் முழு சாப்பாடு. நீ மேய வேண்டியது வேதவசன சத்தியங்களை. அல்லேலூயா. அது மாதிரி சாப்பாட்டுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேத சத்திய வசனங்களை மேய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் நேரம் தர முடியுமா? என்னப்பா சரீரம் என்ன மேன்மையானு தெரியுமா? மறுநாளே நாற்றம் எடுக்கிறது, செத்து போனுமனா. ஆமென். ஜீவாததும் ஜீவனுடையதும் வாடாததுமாகிய நம்முடைய ஆத்துமா வெளியேற பெற்றதா நிற்கணும்னா சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்தே சத்தியத்தை சின்ன ஆட்டுக்குட்டி பிறந்துச்சான செல்லமா கொஞ்சி அதுக்கு புள்ளை எடுத்து நம்ம கொடுப்போம்ல. நான் பெத்த புள்ளைக்கு நீ வசனத்தை கொடுக்க மறந்த, நான்
நாளைக்கு கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். அல்லேலூயா. நிற்கிற பெற்றோர் அத்தனை பேரும் எழுதி வச்சுக்க. ஆமென். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எல்லாவற்றிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. பிரம்பை கையாடாதவன். நான் எப்போதும் இவருக்கு விரோதியா இருப்பேன். ஏன் தெரியுமா? என் பேர பிள்ளைங்க மேல கை வச்சா, அல்லேலூயா, ஏன்பா பிள்ளைங்களை அடிக்கிற, ஏன்பா பிள்ளைங்களை அடிக்கிறேன்னு, அல்லேலூயா, நவுத்துவார். பொலப்புன்னு அச்சார் போற ஒரு முறை அந்த பிள்ளைக்கு 5 விரலும் காயம், வயிறு எரிஞ்சு போச்சா. தொட்டு தொட்டு பார்ப்பேன். பிள்ளைகளை தொட்டு தொட்டு பார்க்காத, முட்டி கரணியா கட் பண்ணிடு. ஒத்த காலம் அவன் பரலோகத்துக்கு போவான், 2 காலம் தான் ஓடுவான். அல்லேலூயா. உங்களை தாழ்மையா கேட்கிறேன் பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை சத்தியத்தை மேய விடு. அல்லேலூயா. காக்கா போய் ஏதோ ஒன்றை வாயில் எடுத்துக்கிட்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு தான் வாயில் இருக்கிறத ஊட்ட பார்த்துருக்கியா? அல்லேலூயா. தான் மேய்ஞ்சதை கொண்டு வந்து அங்க மேய கொடுக்குது. அல்லேலூயா. இன்னும் 4 பிள்ளை பெத்துக்காது போனது எனக்கு ரொம்ப நல்லது. ஆமென். அதே மாதிரி பெற்றோரெல்லாம் யோபுவ மாதிரி என் பிள்ளைங்க பாவம் செய்துட்டு இருப்பாங்களோ இன்னும் கூட்டினா பலி செலுத்துறதுக்கு. தினந்தோறும் பெற்றோர் முழங்கால் பண்ணிட்டு தான் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கலன்னா அந்த புள்ள தரதலை. நான் எத்தனை ஊழியம் செஞ்சாலும் என் பிள்ளைகளுக்காக தினம் மாத்தி காலையில் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு 4:23 எழுந்து, ஆண்டவரே, யோபுவ மாதிரி என் பிள்ளைகளுக்காக, பேரனுங்களுக்காக, என் பிள்ளைகளுக்கு இப்ப கூட பாவம் செஞ்சிருவாங்களா, குற்றம் செய்திருவாங்களா, ஏன்னா குருபதனம் பண்ணின்னு இருக்கிறாங்களா, அக்கிரமம் செய்யறாங்களா, அநியாயம் செய்யறாங்களா, ஆண்டவரே, 3 மருமக்கள் 4 பேர பிள்ளைகள், யாராயிலும் தவறு செஞ்சிருவாங்களாப்பா. யோபுவ மாதிரி நான் அழறேன் ஆண்டவரே, யோபுவ மாதிரி நான் கெஞ்சுறேன் ஆண்டவரே, பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை கழுவோம். எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறாங்கன்னு நான் ஒரு காலம் நினைக்கிறது இல்லை. அவங்க என்ன தவறு செய்யறாங்கன்னு தான் நான் யோசனை பண்றேன். எதில் விழுது இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட அப்படிதான் நான் ஜெபம் பண்ணினேன். நான் தூரத்துல இருந்தா கூட காலையில எழுந்து ஜெயிப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு பலிபீடத்துக்கு வருகிற என் பிள்ளைகள் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறப்பா, என்ன குற்றம் செஞ்சிடறாங்களோ, உன்னை எங்க நான் மறுதளிச்சிடறாங்களா, பாவம் செய்யறாங்களா, மீறுறாங்களா. பெற்றோரின் கடமை அவங்க அப்பாக்கு தானே அது. யோபு அவங்க அம்மாவை ஜெபம் பண்ணுது, நீ ஜாலியா இரு, நாளைக்கு ஆபத்து நீ தான் கண்ணு தகப்பனாவது சமாளிச்சிருவான், நீ ஒழுவுவ, மூக்குலையும் ஒழுவும் கண்ணுலையும் ஒழுவும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியே போய் ஒழுவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் ஏன் கடிந்து சொல்றேன்னு சொன்னா, நினைக்க முடியல, என் விசுவாசிகள் இன்னைக்கு என் சபையில இல்லை, பெத்த பிள்ளைக்காக, அந்த மருமக்களுக்காக நடுங்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனத்தை தான் நாம் மேயணும். ஆலயத்துக்கு அநேகம் பேர் வந்தாங்க. நான் ஏன் தெரியுமா ஒரு கருமையா இருக்கிறேன், யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு. சிலர் வந்து, ஐயா இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு வாடகை கூட கட்ட முடியல, ஒரு வாடகை காசு கொடுங்கன்னா நான் யோசனை பண்ணி அவங்களுக்கு தருவேன், தந்திருக்கேன். அவங்க அதை திருப்பி தர முடியாம சபை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப அழுவாங்க, ஐயா இது மாதிரி விஷயம் முடியலையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறையா, எனக்கு ரொம்ப தேவை இருக்கையா, கொஞ்சம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்களுக்கு யாரோ கவர்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் இவங்களுக்கு 10,000 20,000 கொடுக்குறாங்க பொழுது, ஒரு பெருசா லட்சக்கணக்காக தராங்க பொழுது, நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலான்னு அவங்க என்ன இருக்கலாம். ஆனாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே நான் உங்களுக்கு சரி இருந்தாங்கய்யா, போய் இந்த மாசம் வாடகை கொஞ்சம் போட்டு நீ கட்டிங்க, வரதே இல்லை. ஏன் தெரியுமா? கொடுக்க முடியலையே, திருப்பி கொடுக்க முடியலையே. அதனால தான் நம்ம சபையில யாரும் எதையும் எதிர்நோக்கி வர போறதில்லை. நீங்க கூட எல்லாம் நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க. அல்லேலூயா. சபைக்கு வந்தா இது கிடைக்குமா, அது கிடைக்குமா,
இது கிடைச்சா பரவாயில்லையா, என்ன கொடுப்பாங்க, புடவை தருவாங்களா? அங்கே போனால் புடவை கொடுத்தாங்க, அங்கே போனால் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சோறு போட்டாங்க வார வாரம். சத்தியத்தை மேய்வதற்கு தான் இது இடம். துணி கொடுத்தாங்களா இந்த வருஷம்? ரொம்ப மோசம் அந்த ஊழியக்காரன், ஒரு துணி கூட தர மாட்டேங்கிறான்னு. அல்லேலூயா. ஏன்னா அதை பழகினால் எதை மேயினுமோ அது மேயாது. அல்லேலூயா. யார் எப்படியோ நம் சபை விசுவாசிகள் என்ன தெரியுமா செய்யணும்? சத்தியத்தை மேய்வதிலே மிக ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், ஆவல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீ ஆலயத்துக்குள்ள வரும்போதே சத்திய வசனம், இன்னைக்கு மேய்ச்சல் வருமா, நான் சாப்பிடலாமா? அல்லேலூயா. உன்னுடைய ஆத்மாவுக்கு ஆகாரம் அதுதான். அதை தான் நீங்க என்ன செய்யணும்? 4ஆம் வசனம் 37:4. கர்த்தரிடத்திலே என்னவா இருக்க வேண்டுமாம்? இரு, நீ நல்லா மேய்ச்சல சாப்பிட்டுட்டு சத்திய வசனத்தை திடமா எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு மனமகிழ்ச்சி வந்துடும். என்ன வரும்? என்ன வரும்? பர்த்டே மட்டும் ஹாப்பி கிடையாது, ஜெனரலா பொதுவான நாள் எல்லாமே ஹாப்பி தான். மனமகிழ்ச்சியாய் இரு. என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? என்ன செய்வாராம்? 11ஆம் வசனம். சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள், மிகுந்த சமாதானத்திலே. ஒரு வீடுன்னா அங்க சமாதானம் வரணும். உடைய ஆத்மாவிலே சமாதானம் என்னைக்கு நிலைச்சிருக்கணும்? எப்ப தெரியுமா? சத்தியத்தை மேய்ந்து கொண்ட உன் வாழ்க்கையிலே சில நேரங்களில் சமாதான குறைவுன்னா அது ஒரே ஒரு காரணம், நீ சத்தியத்தை மேய்ல. சத்தியத்தை மேய்ல. சில மாடெல்லாம் இப்படி மேய்ச்சிட்டே இருக்கும், அங்க கண்ணை தந்து இப்படி பார்க்கும், உனக்கு தெரியாது, புருன்னு அங்க ஓடும். தெரியுமா? அங்க நல்லா இருக்குதுன்னு ஓடும், இது அப்படியே விட்டுடும், கட்சிதோடு விட்டு அங்க போயிடும். அங்கிருந்து உணர் இடத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணின்னு இருக்கும் மாடு ஆடெல்லாம். அது என்னன்னா சரியா மேயாது. இதுக்குள்ளே அங்க பார்த்தோன்னே அங்க போயிடும், அங்க போயிடும். சுத்தி அடி அடின்னு அடிப்பான் அவன், ரகசியம் அவனுக்கு தெரியாது. அது இதை பார்த்துட்டு அது மேல ஓடு, விட்டுதான் பாரு சாப்பிடட்டும். ஆமென். சத்தியத்தை மேயும் போது மிக ஜாக்கிரதையாய் மேயணும். அழகா மேய்ஞ்சிட்டேன்னா போதும், உனக்கு என்ன இருக்கும்? மனமகிழ்ச்சி வரும். மனமகிழ்ச்சி வரும். மனதிலே முதல்ல மகிழ்ச்சி, அதுதான் முகக்கலையாய் வெளியே தெரியும். செகண்ட், என்னதான் பவுடர் போட்டு, சென்ட் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, கலர் பெயிண்ட் அடிச்சாலும் என்னது? மனதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனதின் மகிழ்ச்சி. இந்த மனமகிழ்ச்சி இருந்தால்தான் நீ என்னவா இருக்க முடியும்? மிகுந்த சமாதானத்தினால். 11ஆம் வசனம், மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ மனமகிழ்ச்சியா இருந்தன்னா உன் இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நீ எதெல்லாம் ரெக்வெஸ்ட் பண்றியோ ஆண்டவரிடத்துல, அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறார் ஆண்டவர் உனக்கு? சொல்லுங்க. அருள் செய்வார், கொடுப்பார். கேட்டதெல்லாம் கொடுப்பார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. கேட்டது எல்லாம் கொடுப்பார் இயேசுராஜனே, கேளாததும் கொடுப்பார் நித்திய தேவனே. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை. தன் காலத்துக்காக காலம் சேர்ப்பதும் இல்லை. பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை. காலத்துக்காக காலம் சேர்ப்பதும் இல்லை. போதும் 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 போதும், அதுக்கு மேல டம் பிடிக்க முடியல. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் அருமையாய் நமக்கு கேட்டதையெல்லாம், வேண்டுதலையெல்லாம் கொடுக்கிற கர்த்தராய் மாறிடுவார். அப்போ உனக்கு என்ன குறை இருக்கு? எதனா குறை இருக்குமா? குறை வந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு மாற்றி இதலாய் ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுக்க போகிறார். எப்போது? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுகிற போது. அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. 5ஆம் வசனம் சொல்வது என்ன? இப்ப இருதயத்தின் வேண்டுதலை அருளி செய்தவர் இப்ப என்ன தர்மா செய்ய போறாரு? உன்னுடைய காரியத்தை வாய்க்கை பண்ண போகிறார். கல்யாணம் மட்டும்தான் காரியம் அப்படின்னு கிடையாது. சில சமயங்களில் சிலவைகளுக்கு கூட நமக்கு என்னவா இருக்கும்? காரியமாகத்தான் இருக்கிறது. அவைகளுக்கு கூட ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வாய்க்கை பண்ணுவார். அல்லேலூயா. உன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீ சொல்றதெல்லாம் நடக்கணும்னா சாப்பிடுறத கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிடுமா. அம்மா மாதிரி லபட லபடலாம் போட்டுக்காதீங்க. மென்னு சாப்பிடுங்கம்மா. வசனமா அது. குருட்டா குருட்டா படிக்காதீங்கம்மா. குருட்டா படிக்காதீங்கம்மா. ஏனோ தானான்னு படிக்காதீங்கம்மா. எப்படி படிக்கணும் தெரியுமா? எப்படி படிக்கணும்? சத்தியத்தை அழகா மேய்ஞ்சிக்குங்கம்மா. மேய்ஞ்சிட்டா என்ன ஆகும் தெரியுமாம்மா? உன் காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்த மாதம் துணி எடுக்கலாம் நினைக்கிறல்ல, பர்த்டேவுக்கு மற்ற நாள்களுக்கு சினிமாவுக்கு கல்யாணத்துக்கு போகலான்னு நினைக்கிறல்ல, கர்த்தர் வாய்க்க பண்ணணும். சம்பளம் வாங்கினா என்ன செய்யலான்னு பார்க்குற 2 மாதம் தோல்வி வருது. வாய்க்க பண்ணணும். கர்த்தர் காப்பாற்றுவார். கர்த்தர். இந்த பையன் சொன்னான் கப்புக்குட்டி, எனக்கு அதான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. மாட்டிக்கினார் கர்த்தர். நம்ம எல்லாம் மாட்ட மாட்டோம். கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் காரியம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்திலே 39ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் சொல்வதை நாம் வாசிக்கலாம். புறப்படுவோமா? 39:23 ஆரோடி ஒருவரோடு இருந்தபடியினால் அவன் என்னத்த அவன் செய்தானோ அப்படியே அதை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அதனால சிறைச்சாலையில் தான் தலைவன் லீடர் அவனை ஒண்ணுமே விசாரிக்க மாட்டான். போ ராஜா போ, உன் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீ அடிமையா இருந்தாலும் நான் உன்னை அடிபணிய வைக்க மாட்டேன். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது. வாழ்க வளமுடன். அல்லேலூயா. என்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கு வருமா? நீ என்ன செய்ப்பா, எல்லாம் உன் கையில் இருக்குது. ஞானமா இருக்கிற நீ. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பாங்களா? ஏமேன். நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் எனக்கு அது மாதிரி எல்லாம் வருது. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அல்லேலூயா. செய்வதெல்லாம் வாய்க்க ஆகும்போது அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவனை அடிமையாக்கி நசுக்க, அவனை குட்ட ஒருபோது கை வைக்கல. நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது மகனே, நீ என்ன செய்யுமா? மேய்ஞ்சிக்கடா, நீ நிறைய சாப்பிடடா ஆண்டுடைய வசனத்தை. அல்லேலூயா. நீ அடிமையாய் வந்தாலும் ஒரு நாளைக்கு நீ ஆள போறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜோசப்பை பத்தி. ஆமென். ஒவ்வொரு காரியமும் வாய்க்க பண்ணுது. அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. அவன் சொல்றதெல்லாம் ஐயோ அவன் மேல கை வைக்கல, டச் அப் பண்ணல. ஏன்னா ஒரு நாளைக்கு அவன் அதிகாரத்துல போனா அவன் திரும்பி நம்மளை பார்க்கும்போது சிறைச்சாலை அதிபதியை மாற்றிடுவான், நமக்கு ஏதாவது கொடூரம் பண்ணிடுவான் நினைச்சிட்டு அன்னைக்கே அவன் புத்தி தெரிஞ்சு போச்சு அதிகாரிக்கு. ஜோசப் மேல கையை டச் அப் பண்ணல. ஏனென்று சொன்னால் அவன் செய்வதெல்லாம் காரியமும் வாய்க்கையானது. அல்லேலூயா. சில நேரங்களில் சின்ன சோறு வந்துடும், கவலைப்படாத. ஏமன். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். லேட்டானாலும் பரவாயில்ல, டெல் ரெஸ்டா பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். நீ சத்தியத்தை மேய்தல் இருக்கிறது. சத்தியத்தை மேய்ஞ்சிட்டியானா அது போய் சத்துவமா உனக்கு மாறிடும். எந்த நேரத்திலும் அது வெளிப்படும். உன்னை நிறுத்தும், தள்ளாட விடாது. நீ செய்கிற நினைக்கிற காரியங்கள் என்னவாகும் தெரியுமா? வாய்க்கை பண்ணப்பட போகுது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏம். அல்லேலூயா. என்ன பண்ணுவாராம்? என்ன பண்ணுவாராம்? வெளிச்சத்தை போல ஆக்குவார். எதை? வாடா, ஒரு நாளைக்கு பட்டம் பகல ஆக்கணும்டா உன்னை. உன் கதையை வரண்டா, வாடா வாடா. நீதிமானாய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானே
நீதி வெளிச்சத்தை போல மாற்ற போறேன், பிரகாசிக்க போற நீ ஒரு நாளைக்கு. ஆமென். இருள் உன்னை பற்றாது, உன்னை கவ்விக்கொள்ளாது, ஏனென்றால் உன்னிலே இருக்கிற சத்தியம் அல்லேலூயா உன்னை என்ன பண்ணுது? வெளிச்சம் போட்டு காட்ட போகுது. இந்த வேர்ல்டுல நம்ம எல்லாம் எப்படி இருக்க போறோம் தெரியுமா? ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே வெளியே நின்று நடக்க ஆவி ஈந்தருளுமே. என் கையை காருமே, என் கண்ணை காருமே, என் மெய்யை காத்து உந்தன் வழிதில் தினமும் காருமே. சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் கற்றுக் கொடுத்த நல்ல பாட்டு இன்னைக்கு மனசுல இருக்குது. அந்த பாட்டு நீங்க யாராவது சொல்லி தராங்களா? அல்லேலூயா சொல்லி தரணும். என்னவா? நீதி வெளிச்சம் போல மாறப்போகுது. அல்லேலூயா. நமக்கு என்ன இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம்? அடுத்த வருஷத்துக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். பாதி வருஷம் முடிய போது. அதெல்லாம் டோன்ட் கேர். அதெல்லாம் கடந்தது. புதியன புகுந்து போகிறது. என்னது அது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா. உன் இருளை ஆக்குவாரா? இன்னைக்கு ஆக்குறாரு ஆண்டவரே. உன் வழி உன்னுடைய நீதி வெளிச்சம் போல. அப்ப ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குவார். நான் நீதி வெளிச்சமாக்குவார். உன் நீதி தான் வெளிச்சமா பிரகாசிக்கணும் இந்த ஆண்டுல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னவா? நியாயத்தை பட்ட பகல. என்னத்த நியாயமுள்ள மனுஷனா இருக்கிற அது பட்ட பகலாகும். இதை குறித்து ஒரு பக்தன் ஒரு பாடல் என் பொண்ணு பாடுவாத பெரியவாதமா. நீதியை போலாக்குவார், நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார், நீதியை வெளிச்சத்தை போலாக்குவார், நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவார். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். இயேசையா 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 நீதி நீர்தானையா, இயேசையா 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 நீதி நீர்தானையா, யெகோவா சித்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. அருமையான தேவ பக்தன். அவர் உள்ள சரியில்லாத நேரத்துக்கு நான் அவருக்காக ஜெபித்தேன். கர்த்தரை நல்லா வச்சிருக்கிறாரம்மா அவரை. அல்லேலூயா. இந்த பாட்டை பாடின அருமையான ஆல்ரின், அவர் பேர் முழு பேர் நம்ம ஜோசப் ஆல்ரின். இங்கே இருக்கிறாரு மியூசிஷியன். அவன் அடிக்கிறான் பாரு அடி. ஆண்டவரே இது மாதிரி என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க எல்லாம் வரணும் ஆண்டவரே. அவனுக்கு இருக்கிற அறிவு எப்படி தெரியுமா? அவங்க மாமா பண்ணால் மாமாவை பார்த்துக்கினே அடிச்சுட்டு இருக்கிறான். அவங்க பெரியப்பா பார்த்துக்கிட்டே லெஃப்ட்லேயே அடிக்கான். அல்லேலூயா. எனக்கு அகமகிழுது. ஏன் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். ஞானத்தினால நிரப்பியிருக்கிறாரு ஆண்டவர் அவனை. ஆமென். நான் வாலிப காலத்தில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் கர்த்தர் எனக்கு வரங்களாய் கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசி வந்து பிரசங்கம் பண்ணி இரவு ஜெபத்தில். அப்போ சபை கட்டி முடிக்கல. அந்த புட்லூரில் ஒரு வீட்டில் தான், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே, எங்கள் வீட்டு வாசலில் உள்ளெல்லாம் நடக்கும் வீடுகளில். அப்போது அருமையான ஒரு பேர் நான் மறந்துட்டேன். அந்த தீர்க்கதரிசி என் மேலே கை வச்சு சொன்னார், கர்த்தர் உன்னை பாடவும் இசைக்கவும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படி சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். என் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு மியூசிஷியன் நான் தான். அல்லேலூயா.
என் பெரிய அண்ணா வாங்கி வச்சாரு ஒரு ஹார்மோனிய பெட்டி, மேலே பரண்டு மேலே பத்திரமா வச்சுட்டு போனார். நான் அதை எடுத்து ரிப்பேர் செஞ்சு இசைச்சேன், கற்றுக்கினேன், அதுலேருந்து தான் பழகினேன். கர்த்தர் அப்போவே சின்ன வயசுலேயே எனக்கு அந்த ஆசை கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு. பிறகு தீர்மானமாக தீர்க்கதரிசி மூலமாக தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது எல்லாரையும் எனக்கு அருமை யாருக்குமே கிடைக்காத அபிஷேகத்தை கர்த்தர் அன்றைக்கு எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் 70 ஆண்டுகளில் நடந்த சம்பவம். இப்போ பார்த்தா இந்த பிள்ளைகள் பாடுறது, என் பிள்ளைகளை விட்டால் ரெண்டாவது அடுத்து 3ஆம் தலைமுறையை பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. என்ன ஞானம் தெரியுமா? அல்லேலூயா. நினைச்சாலே சந்தோஷம், அகமொழி இருக்கிறேன். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அது மாதிரி என் சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அப்படிதான் வேணும். ஆமென். சண்டே ஸ்கூலுக்கு வர பிள்ளைகள் அத்தனை பேரும் ஞானவான்கள் ஆகணும், அந்த பிள்ளைகள் அறிவாளிகள் ஆகணும், அபிஷேகத்தில் இருக்கணும், இசைக்கணும். கர்த்தர் பெரிய அபிஷேகங்களை நமக்கு வச்சிருக்கிறாரு. நாம் நம் பிள்ளைகளை பயன்படுத்துவோம், நாமும் பயன்படுவோம். அல்லேலூயா. நிதானிங்க. வாழ்க்கை நமக்கு கொஞ்சம் பெருசு கிடையாது, ரொம்ப ஷார்ட்டஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு எது நடக்கும்னு தெரியாது. வேர்ல்டு வாருக்கு இன்னைக்கு உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. எந்த விதத்துல எப்படி ஓடுமே தெரியாது. இந்தியா இன்னைக்கு அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் ஓடலாம் நின்றுட்டு இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய நீதி வெளிச்சமாகணும், நம்முடைய நியாயம் பட்டப்பகல் போல இருக்கணும்னா நாம் எதில் இருக்கணும் தெரியுமா? சத்தியத்தை மேய்கிறதுல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 16ஆம் வார்த்தை இது வாசிக்கலாமா வேணாம் பார்க்குறேன். 10 ஆயிடுச்சா? சரி, அவையெல்லாம் அப்படியே அடுத்த வாரத்துக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். ஒரு 34th வசனத்தை மாத்திரம் வாசிச்சலாம். 34ஆம். நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம் பாருங்க. கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை மேய்கிறவங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள். பிறகு அடுத்த முறை நம்ம வாசிக்கலாம். இந்த ஒன்றை மாத்திரம் வாசிக்க எடுத்துக்கொள்வோமா? 34 காத்திருந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு உன்னை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? உயர்த்திடுவான். ஆமென். சத்தியத்தை மேய்ஞ்ச பிள்ளைங்க ஒருபோதும் தாழ்வா போறதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தியத்துக்கு சாட்சியாய் தூணுமான ஆதாரமான சபையில இருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தியத்தை மேய்ந்து கொண்டால், சத்திய வசனம் படிக்காம நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமே ஆகாது, அஜீரணத்துக்குள்ள தான் போகும். ஏன்னா ஸ்நானம் எடுத்து பரிசுத்தத்திற்காக காத்திருந்து பயபக்தியா இருந்து பரலோகம் போன வாங்கி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வசனத்தை படிக்காம ஒரு நாளும் சாப்பிடாதீங்க. பல்லு வழுக்காம சோறு தின்னுவோமா? சத்திய வசனம் நாம் சாப்பிடாம மேயாம ஒரு நாளை முடிக்காத. ஒருவேளை துவங்கி முடியலனா கூட முடிக்கும் போதாவது முடிச்சு உன் பழியை தீர்த்துக்கோ. ஆமென். எல்லாத்தையும் ஆண்டவர் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு வட்டி கொடுப்பாரு. கொடுத்தாருன்னா பலமா இருக்கும். வாங்கி வச்சுக்கின்னு மூட்டை கட்டி வீட்டில் உட்கார வேண்டியது தான். விசுவாசி படிக்க தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் வசனத்தை படிக்காம மூடி வச்ச, நான் வேதத்தை மறந்தால் என் நாவு மேல் வாயோட ஒட்டிக்கு எல்லாரும். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு. அல்லேலூயா. உயர்த்துவார் ஆண்டவர். என்ன பண்ணுவாராம்? நான் சத்தியத்தை மேய்ந்து கொண்டு பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இல்லை, என்னன்னு சொல்லணும்? என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. என்னை உயர்த்துவார். உயர்த்துவார் என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார். எத்தனை பேருக்கு உயரணும்னு ஆசை இருக்குது? ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. உளையான சேற்றி நின்று உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்துவை. இப்படி வந்துருப்பா. ஓ தபையில போடு. உளையான சேற்றி நின்று நான் உழன்று கிடந்தேன், உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை,
பெயர் சொல்லி அழைத்தவர் நீ போதும் என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் மட்டும் தேடி வராதிருந்தால் அன்று நான் மரித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் அன்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை glory Lord தேடி வராதிருந்தால் கரங்களை தட்டி நான் அன்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன் என்னை தொட்டு தூக்கிவிட நீ ஓடோடி வந்தீரே தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன் தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே சொத்தோ சுகமோ தேவையில்லை சொந்தம் பந்தம் நாடவில்லை நான் சொத்தோ சுகமோ தேவையில்லை சொந்த பந்தம் நாடவில்லை என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் நீர் என்னை பருவமா தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை வராதிருந்தால் நான் மரித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் அன்றோ அழிஞ்சிருப்பேன் ஹalleluya 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 ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரா